வணக்கம். நான் உங்கள் முருகனடிமை நீதிபதி யூடியூபர் பேசுகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் இன்றைக்கி ஏர்டெல்லு ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் பார்த்திங்கன்னா முதல்ல 2000 2500 பணம் வாங்கிக்கிட்டு இதில் வச்சுட்டு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி எல்லோரும் யூஸ் பண்ணலாம் அன்லிமிட்டெடு அப்படின்னு சொல்லி இப்போ கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, கோரிக்கையாக மக்களுக்கு அறியாமையாக பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் ஃபேமிலி ஆள் யூஸ் பண்ணலாம், அந்த வீட்டுக்குள்ளே வர்றவங்களோ இல்லை நீங்களோ. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தாத்தே அந்த லாக்கை எடுத்து விட்டால் மற்றவங்களுக்கும் கனெக்ஷன் கிடைக்கும். நான் என்ன அன்போட தாழ்வையோடு கேட்டுக்கிறேன்னா, பிறருக்கு பணம் அதில் எக்ஸ்ட்ரா செலவாக போகிறதில்ல. அதனால் லாக் இல்லாமல் பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி விட்ருங்க. யாரும் உங்கள் பகுதியில் வராங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மாதிரி உலகமெங்கும் இருக்காங்க, பல லட்சம் கோடி பேர் இருக்காங்க. அவங்கவுங்க ஒய்ஃபை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் அந்த ஒய்ஃபை கனெக்ஷனே இல்லை, தகுதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அன்லிமிட்டடாக தானே கிடைக்குது. மாதம் மாதம் நம்ம ரீசார்ஜ் தானே பண்ண போகிறோம். அது எல்லா கடைக்கோடிகளுக்கும் இலவசமாக கிடைக்கிறதும் கிடைக்கட்டும். அவங்களுக்குன்னு வர்ற காலத்தில் அவங்களும் அந்த மாதிரி செய்யட்டும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அதில் என்னையும் சேர்த்துது சுயநலத்தோடதே பொதுநலம். அந்த ஒய்ஃபை கனெக்ஷனை நம்ம திறந்த நிலையாக ஓப்பனாக நம்ம வச்சுக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. கம்பெனிக்கார விவரமாக அந்த மாதிரி இருக்கலாம். இவங்களுக்கு மாத்திரம் பயன்படட்டும். ஓப்பனாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கிடச்சிரும். அப்புறம் நமக்கு என்றைக்கு இது பூரா ரீச் ஆகுறது அப்படின்னு கூட சுயநலமாக இருக்கலாம். என்னை மாதிரி இந்த சொன்னேன்ல, இலவசமாக எனக்கும் கிடைக்கட்டும் என்னையும் சேர்த்துன்னு அந்த வார்த்தைக்கு சொல்கிறேன், என்னை மாதிரின்னு. அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்குறவங்க கடைகளுக்கு வணிகத்துக்கு எதுக்கு இருக்கட்டும். மக்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக தேடி போய் எதுவும் செய்யணும்னு நினைக்கிறோம். இது நம்மகிட்ட இருக்கிறத பாஸ்வேர்டை ஓப்பனாகவே வைப்போமே, லாக்கோடு போடாமல். அந்த மாதிரி லாக் இல்லாமல் ஓப்பனாக வைக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். எத்தனை பேர் இதை யோசித்து அனைவருக்கும் பயன்படட்டும்னு நீங்கள் நினைப்பீங்களோ என்னையும் சேர்த்து. நான் கண்டிப்பாக அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்தால் லாக் இல்லாமல் ஓப்பனாக வைப்பேன். அது அனைவருக்கும் பயன்படட்டும். அதுக்கான ஸ்பெஷலாக நம்ம கரண்ட் பில்லோ இல்லை ஏதாவது தனியாக டேட்டாவுக்கு பணம் கட்ட போகிறதில்ல. ஒரு முறை ரீசார்ஜ் பண்ணி அந்த 30 நாளோ 28 நாளோ வந்துருச்சுன்னா கம்பெனிக்காரன் நிப்பாட்டிக்கலாம். அப்படி அவன் விவரமாக இருக்கிறப்ப நாம் பல பேர் பயன்படக்கூடிய விஷயமாக நம்ம ஒய்ஃபை கனெக்ஷனை பண்ணி கொடுத்துட்டு பாஸ்வேர்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் லாக்கில் போடாமல் ஓப்பனாக வைங்க. உங்கள் பகுதியில் வர்றவங்க குறிப்பிட்ட ஒரு டெம்பரேச்சர் ஒரு லென்த்து தூரத்து வரைக்கும் கிடைக்கும்ல, அது கண்டினியூவாக அனைவரும் அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப உலகமெங்கும் இல்லாதவங்களுக்கும் இருக்க செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அப்படின்னு உங்கள் அறியாமையை கலைஞ்சி விடுறதுக்கு இந்த ஒரு வீடியோவை பதிவிடுறேன்.